நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு படையெடுக்க உள்ள சீனர்கள் எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ள அரசாங்கம். இலங்கை மருத்துவத்துறை எதிர்கொள்ளும் பாரிய நெருக்கடி. கொழும்பு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் கரையொதுங்கிய மர்ம வீடு. மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிசொகுசு பேருந்து விபத்து. 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை. ஓய்வு பெற்ற காவல்துறை உத்தியோகத்தர் வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு. 2000க்கும் மேற்பட்ட அரசாங்க வாகனங்கள் மாயம். இலங்கையில் சந்தைப்படுத்தப்படும் தரமற்ற டின்மீன் உற்பத்திகள் தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கையின் இயற்கை காட்சி மற்றும் கலாச்சாரத்தை அனுபவிக்க அதிகமான சீன சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருவார்கள் என்று தாம் நம்புவதாக பிரதி வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா துணை அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். தாம் கிட்டத்தட்ட சீனா முழுவதும் பயணம் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரம், உணவு மற்றும் நட்பு என்பவற்றை கொண்ட அந்த நாட்டு மக்களால் ஈர்க்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். 2014ஆம் ஆண்டில் சீனாவில் படிக்க வேண்டுமென்ற தனது கனவின் கீழ் ரணசிங்க சீன அரசாங்க உதவித்தொகையை பெற்று சுற்றுலா முகாமைத்துவத்தில் சிச்சுவான் பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். முன்னதாக 2017ஆம் ஆண்டில் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளின் 2வது பெரிய ஆதாரமாக சீனா மாறியிருந்தது. ஆண்டு முழுவதும் 2,60,000க்கும் மேற்பட்டவர்கள் இலங்கைக்கு வந்தனர். எனினும் 2020இல் கோவிட் காரணமாக அதில் தொய்வு ஏற்பட்டது. இந்த நிலையில் இலங்கைக்கும் சீனாவுக்கும் நெருக்கமான பொருளாதார, ராஜதந்திர மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் உள்ளன என்று ருவான் ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். உயர்தர பட்டுப்பாதை ஒத்துழைப்பு மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் போன்ற இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய திட்டங்கள் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு முக்கியமான உத்வேகத்தை அளித்துள்ளன. மேலும் இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு வலுவான சந்திப்பை வெளிப்படுத்தியுள்ளன என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் விசேட மருத்துவ நிபுணர்களுக்கான பாரிய பற்றாக்குறையொன்று நிலவுவதாக தேசிய கணக்காய்வு நிறுவன அறிக்கையொன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது. தற்போதைய நிலையில் விசேட மருத்துவர்களுக்கான 35 துறைகளில் ஒட்டுமொத்தமாக சுமார் 972 விசேட மருத்துவ நிபுணர்களுக்கான பற்றாக்குறை நிலவுகின்றது. அத்துடன் விசேட மருத்துவ நிபுணர்கள் சேவையின் அனுமதிக்கப்பட்ட 8 துறைகளுக்கான 66 மருத்துவ நிபுணர்களில் ஒருவர் கூட இதுவரை நியமனம் செய்யப்படவில்லை. முறையான அனுமதி பெறப்படாத 12 துறைகளில் 141 விசேட மருத்துவ நிபுணர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதற்கு மேலதிகமாக 12 துறைகளில் 113 மேலதிக விசேட நிபுணர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். அத்துடன் சேவையின் தேவைப்பாட்டுக்கு பதிலாக மருத்துவர்களின் விருப்புக்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுத்து விசேட மருத்துவ நிபுணர்கள் நியமனம் நடைபெற்றுள்ளதும் தேசிய கணக்காய்வு அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது. கொழும்பின் பல பகுதிகளில் 12 மணித்தியால நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு 12, 13, 14 மற்றும் 15 ஆகிய பகுதிகளில் நாளை மாலை 6 மணி முதல் நாளை மறுதினம் காலை 6 மணி வரை நீர்வெட்டு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிற்கு நீர் விநியோகம் செய்யும் பிரதான குழாயின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர் விநியோகம் தடைபட உள்ளதாக குறித்த சபை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் மர்ம வீடு ஒன்று கரையொதுங்கியுள்ளது. குறித்த மர்ம வீடு யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் இன்று அதிகாலை 3 மணியளவில் மீட்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக கடல் நிலையில் மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள், சூறாவளி, புயல், நிலநடுக்கம் போன்றவை பல தென்கிழக்கு ஆசியா நாடுகளில் ஏற்பட்டது. இதன்போது மியான்மர், தாய்வான், தாய்லாந்து, மலேசியா, இந்தியா போன்ற ஏதாவது ஒரு நாட்டில் இருந்து வந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. குறித்த வீட்டில் பௌத்த சமயத்தினை தாங்கிய பல மரபு அம்சங்கள் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. குறித்த வீட்டினை பார்வையிடுவதற்கு பல மக்கள் சென்ற வண்ணம் உள்ளனர்.
இதேவேளை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வாத்திராயன் கடற்கரை பகுதியில் கண்ணன் ராதி ஆகிய இரு தெய்வங்களும் இணைந்த சிலையொன்று கரையொதுங்கி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற அதிசொகுசு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. வந்தாரமூலை கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியொன்று மோதியதிலே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் சில பயணிகள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. களுத்துறை தொடகுட பகுதியில் உள்ள ஓய்வு பெற்ற காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரின் வீட்டின் மீது இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத சந்தேக நபர் ஒருவர் இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த காலகட்டத்தில் மாகாண சபைகளுக்கு சொந்தமான 2000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது நிர்வாக, மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இவ்வாறு காணாமல் போன வாகனங்களின் பல சொகுசு கார்கள் மற்றும் ஜீப் வண்டிகள் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி மாகாண சபைகளின் பல்வேறு அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களே அவ்வப்போது காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அந்த வாகனங்கள் குறித்த தகவல்களை கண்டறிய தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மாகாண சபைகளின் தலைவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சில சொகுசு வாகனங்கள் அரசியல்வாதிகளுக்கு நட்பான சில சிறிய அதிகாரிகளால் பயன்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் விற்பனை செய்யப்படும் டின்மீன்களில் பாதி அளவான டின்மீன் உற்பத்திகள் எதுவித தர சான்றிதழ்களும் அற்றவை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவல்களின் பிரகாரம் இலங்கையில் 28 வர்த்தக நாமங்களின் கீழ் டின்மீன்கள் சந்தைப்படுத்தப்படுகின்றன. இவற்றில் 15 வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்கள் மட்டுமே தரச் சான்றிதழ் உள்ளிட்ட அனுமதிகளை பெற்றுள்ளன. அவற்றின் மூலமாக சந்தைப்படுத்தப்படும் 48 வகையான டின்மீன்களுக்கு இலங்கை தரச் சான்றிதழ் நிறுவனத்தின் தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளது. ஏனைய 13 வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்களுக்கும் எதுவித தரச்சான்றுகளும் வழங்கப்படாத நிலையிலே அவற்றின் டின்மீன்கள் சந்தைப்படுத்தப்படுவதாக தேசிய கணக்காய்வு நிறுவனத்தின் அறிக்கையொன்று தெரிவிக்கின்றது. இதுடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.